அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம புதுக்கோடிங்க ரெண்டும் அழகாக வெளியே வந்து மேய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு குஞ்சு ஒரு மாதிரி மசம் இருந்துச்சுல, அது காணா. நேற்றே கொஞ்சம் குடிக்கிட்டே நின்றுருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் குளிர், பயங்கரமான குளிர். என்னாச்சுன்னு தெரியல. இந்த வாத்தை பிடிச்சி இன்னைக்கு உள்ளார அடைச்சிட்டேன், வெளியே விடாமல். அது பாருங்கள், நல்லா முட்டை விட்ற ஸ்டேஜ். எங்கேயாச்சும் போய் முட்டை விட்டு வச்சிருது. அதனால் ஒரு 2 நாளைக்கு உள்ளாரையே போட்டு அடைச்சி வைப்போம் அப்படின்ட்டு அடைச்சி வச்சாச்சு. அப்போ தான் வந்து அது கரெக்டாக மறுபடியும் பழகும் இந்த இடத்துக்கே முட்டை போடுறதுக்கு. இப்போ சமீபம் முன்னெல்லாம் கரெக்டாக உள்ளாரையே போட்டுட்டு இருந்தா, இப்போ என்னன்னு தெரியல, எங்கேயோ போய் வெளில போய் போட்டு வந்துடுது. அதனால் காலையில் அவுத்து விட்டு இப்போ வந்து பிடிச்சி அடைச்சி வச்சுட்டேன். உள்ளாரையே இருக்கட்டும், அப்புறமேல் தூக்கி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சாங்க. நல்லா கீழே தள்ளி இருக்கு, எப்போ வேணாலும் முட்டை போடும். ஆக்சுவலாக முட்டையாக போட போகுது. நவுறு முட்டை போடுறாக்கா நிற்கிது அப்படி. டேய் நவுறா முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற இது ரெண்டும் பெரிய ராவடி. அது வேற எங்கேயோ போய் முட்டை போட்டு பழகிடுச்சு. இப்போ ரெகுலராக அங்கே தான் வெளில தான் போய் முட்டை போடுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து முட்டை நம்ம கைக்கு வர மாட்டேங்குது. இல்லாட்டி கரெக்டாக முட்டை இங்கே போட்டுட்டு இருந்துச்சு. அது முட்டை போடுற கண்டிஷனில் தான் இருக்குது, பாவம். சரி, இப்போ விட்டுருவோம், ஃப்ரீயாக விட்டு கொஞ்ச நேரம் சென்று வந்து பார்ப்போம். நம்ம கருப்பி மறுபடியும் மீட்டிங்க்கு வந்துருச்சு இந்த தடவை. ஆக்சுவலாக இது கூட ஃபஸ்ட்டு குஞ்சு வச்சதெல்லாம் அங்கே இருக்குங்க. அடுத்த பேட்ச் வந்துருச்சு. சரி, நம்ம போய் கீழே போய் ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம். வழக்கம் போல் நம்ம ப்ரௌனி எந்த குட்டியை கூட்டிகிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவான்னா அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த குட்டிங்க அதைத்தான் அதோட தாய் நினச்சிட்டாங்க. பாருங்க என்னென்ன அலப்பறை பண்ணுதுன்ட்டு. ப்ரௌனி அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். அப்படியே கூடையே கொடுத்துட்டு அதை பார்த்துக்குவான், பத்திரமா பார்த்துக்குவான். கொஞ்சம் பாசம் அதிகம் அவன்கிட்ட. எவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா. ஏய் ப்ரௌனி வாங்க, ப்ரௌனி. ஐயோ, எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கே போயிட்டான்? இப்போ தான் இங்கே உட்காந்துதான், அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டானா? பா, நீ என்னோட ராவடி தாங்க முடியாது. ரொம்ப குட்டிங்களை கூட்டிகிட்டு சுற்றுவான். மறுபடியும் அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டான். சரி விடுங்க. பார்த்தீங்களா, குழந்தையாவே மாறிட்டான் நம்ம ப்ரௌனி பையன். அங்கே வார் அவர் பாக்ஸை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அலப்புற கூட இவனுங்க பண்ணுற அலப்புற பெரிய அலப்புறையாக இருக்குங்க. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு விடுவான். அவனை பார்த்து இதுக்கு பயப்படுதா இல்லை இதுக்குள்ள பார்த்து அது அவன் பயப்படுறானான்ட்டே தெரில. அவனுக்கு வந்து கடிக்கிறதுக்கு இப்போ அந்த பாக்ஸ் வேணும். ஆனால் இதுங்க உட்காரவே விட மாட்டேங்குது. செக்க மூடு போட்டுட்டு இருக்காங்க. வார் வந்து இங்கே உட்காந்து உடனே வருவானுங்க அவனுக்கு 2 பேரும். சரி, அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இவன் பார்த்தீங்களா, அவனை பார்த்ததும் ப்ரௌனியை பார்த்ததும் நம்ம அலிபாய்க்கு கொஞ்சம் பயமாயிரும். உடனே நகர்ந்து நின்றுக்குவான். ஸோ அப்போ விட்டு வந்தது யார் அங்கே துரத்துறது? ஏய் சிம்பா, சிம்பாக்கு அடி போட்டால் தான் வேலைக்கு ஆகும். சிம்பா பாருங்க. ஏய் சிம்பா, முட்டதும் போட்டாளா?
குண்டி தள்ளிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஆனால் முட்டை போட்ட மாதிரி தெரில. இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வெளியே விட்டால் தான். போ போ போ, அவன் மட்டும் உள்ளார பாவம். ரொம்ப ராவடி பண்ணுது அதை போட்டுட்டு. ஏய் டைகர். டைகரும் சிம்பாவும் எவ்வளோதான் தீனியை போட்டாலும் அதுங்களுக்கு அடங்குறதே இல்லைங்க. இவரை மட்டும் ஒரு 2 நாளைக்கு உள்ளாரையே வைக்கணும், வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஏய் டைகர், பாருங்க என்ன ராவடி பண்ணுறாங்க. கோழியை போட்டுக்கிட்டு விரட்டிக்கிட்டு. நல்லா முட்டை விடுற. டேய். ஸோ காலையிலேருந்து வாத்தை உள்ளாரையே விட்டாச்சு, வெளியே விடல. ஒருத்தி மட்டும் தான் வெளில இருக்கான். இதுங்க 2 பார்த்தீங்களா புது கோழியை இங்கே இருக்கா. இப்போ அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரே ராவடி. இல்லைனாட்டி இந்நேரம் என்னென்ன ராவடி பண்ணியிருப்பா பாருங்க. சரி போய் ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். முட்டை எதுவும் போட்டுச்சா என்னன்னு தெரியல. முட்டை போட்ட மாதிரி தெரியல. ஆட்டிங்க சிக்கனம் வெளில வந்து விட்டும், அப்புறமேல் பிடிச்சி அடைச்சிக்கலாம். இதுங்க 2 நல்லா இங்கே உட்காந்து மண்குழியில் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது ஏன் அது ஒரு மாதிரி நிற்கிது? சின்ன கருப்பு நல்லா தானே இருந்துச்சு. ஹலோ, எல்லாம் இங்கே உட்காந்து மண்குழியில் போட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளோ நேரமாக. சார் ஏரியா ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் ஜம்முன்னு மண்குழியில் போட்டு நேரம் வரைக்கும் ஹாயாக உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் வந்தோம் அப்படியே அடைச்சி விட்ற வேண்டியதான். ஒரே ஒரு குஞ்சு தாங்க கடைசியாக மிஞ்சிச்சு. நம்ம அலிபாய் வந்து இந்த சாப்பாடு தீனி ஆட்டு தீனி போடுறது வந்து நல்லா சாப்பிட்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா அடிக்கிறான் விட்டு கப்புன்னு சாப்பிட்டோம். எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு நல்லது தான். எல்லாம் உள்ளார வந்தாச்சு. இவங்க இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லாவே பழகிட்டாங்க, வந்துடுறாங்க. கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அப்படி லைட்டாக துரத்தணும்னா வந்துடுதுங்க. இவனுங்க 2 பேர் தான் ரொம்ப அராஜகம் பண்ணுறானுங்க. அராஜகம் பண்ணி போய் துரத்தி நம்மளுக்கு கொத்துதுங்க. சரி பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம பெட்டை வாத்தை வந்து வெளியே விடாமல் வச்சுருந்தோம்னாவே அது முட்டை இங்கே தான் போடும். அது எங்கேயோ போய் முட்டையை போட்டு வருது, அது மட்டும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சா தான் செட் ஆகும்.